ஃபேஸ்புக்கை கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா ஜூகர்பெர்க் மட்டும் வரமாட்டாரு. அவர் கூட சேர்ந்து 3 பேர் வருவாங்க. ஒன்னு டஸ்டின், கிறிஸ் ஹியூக்ஸ் அண்ட் எட்வர்டோ சாவரின். இதுல எட்வர்டோ சாவரின் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா இந்த ஐடியாவை அவர் பல பேர்கிட்ட சொன்னப்போ நிறைய பேர் ஃபன் பண்ணவே இல்லை. ஆனா சாவரின் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்டா இருந்ததால சாவரின் கிட்ட போய் சொல்லி, நான் வெப்சைட்டை உருவாக்குறேன், நீ முழுக்க ஃபன் பண்ணு, ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டை நீ பார்த்துக்கோ, கோடிங் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்டோ சாவரின் கிட்ட மார்க் ஜூகர்பெர்க் சொல்லியிருக்காரு. சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கும் இடையே 70-30 பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க. அதாவது ஜூகர்பெர்க்கு 70% கிடைக்கும் அண்ட் 30% வந்து எட்வர்டோ சாவரினுக்கு கிடைக்கும். இப்படிதான் பிசினஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இருந்திருக்காங்க. அதன்படி ஃபண்டும் பண்ணியிருக்காரு எட்வர்டோ சாவரின். அவர் ஃபண்ட் பண்ணதால தான் மிகப்பெரிய அளவில் ஃபேஸ்புக்கை உலகம் முழுக்க கொண்டு போக முடிஞ்சு மார்க் ஜூகர்பெர்கால. அப்படியாக ஃபேஸ்புக் உலகம் முழுக்க வளர்ந்த பிறகு எட்வர்டோ சாவரின் என்ன நினைச்சாருன்னா, நாம மானிட்டைஸ் பண்ணுவோம், நிறைய காசு இதை வச்சு சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாரு. ஆனா ஜூகர்பெர்க் வேற மாதிரியான பிளான்லாம் போட்டிருந்தாரு. நம்ம பிளானுக்கு இவன் தடையா இருக்கான், இப்போ மானிட்டைஸ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்துட்டு அப்புறம் மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய காலம் இருக்குன்னு சொல்லி எட்வர்டோ சாவரின் கிட்ட தள்ளி போட்டுட்டே இருந்தாரு. அது எட்வர்டோ சாவரினுக்கு பிடிக்கவே இல்லை. வாக்குவாதம் அதிகமா பண்ணிட்டே இருந்தாரு. வாக்குவாதம் பண்ணா என்ன பண்ணணும், பேசி தீர்க்கணும் இல்லையா? ஆனா ஜூகர்பெர்க்கு அது பிடிக்கவே இல்லை. ஒரு வழியா 2007-8 காலகட்டத்தில் மிகப்பெரிய கம்பெனியவே ஃபேஸ்புக் நிறுவனமானது உருவாக்கி இருந்தாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் கம்பெனி தான் உருவாக்கிட்டோமே, இனிமே நமக்கு ஃபண்ட் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண மார்க் ஜூகர்பெர்க் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, எட்வர்டோ சாவரின் இனிமே நமக்கு தேவையில்லை, கொசு மாதிரி தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், இவனை எப்படியாவது வெளியே துரத்தி அடிக்கணும், இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதா அப்படின்னு முடிவு பண்ணி எட்வர்டோ சாவரினுக்கு எதிராக முதலீட்டாளர்கள் எல்லாரையுமே திருப்பி விடுறான். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே எட்வர்டோ சாவரினுக்கு எதிராக திருப்பி விட்டு அவரை கம்பெனி விட்டு துரத்துறதுக்கான எல்லா வேலைகளையுமே மார்க் ஜூகர்பெர்க் பண்ணாரு. ஆக்சுவலி அந்த முதலீட்டாளர்களை கம்பெனிக்குள்ள கொண்டு வந்ததே எட்வர்டோ சாவரின் தான். இருந்தாலுமே காசு கொடுத்து அப்படி இப்படி பேசி அந்த முதலீட்டாளர்கள் எல்லாத்தையுமே எட்வர்டோ சாவரின் பக்கம் திருப்பி எட்வர்டோ சாவரினை 2007ஆம் ஆண்டு கம்பெனியிலிருந்து துரத்தி விட்டுட்டாரு மார்க் ஜூகர்பெர்க். அதனால எட்வர்டோ சாவரினும் போய் கேஸ் போட்டிருந்தாரு. நான் தான் ஃபேஸ்புக்குடைய கோஃபவுண்டர், என்னுடைய பெயரானது ஃபேஸ்புக் வரலாறுல இடம் பிடிக்கணும், எனக்கு 30% தரேன்னு சொன்னாங்க, கடைசியில் 10% தான் தர முடியும்னு சொல்லிட்டு என்ன விரட்டி விட்டுட்டாங்க, எனக்கான காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போய் போட்டிருக்காரு. எப்பவும் போல ஜூகர்பெர்க் கோர்ட்டுக்கு போனா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஆயிரும், அதனால நம்ம செட்டில்மெண்டோட முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்டோ சாவரின் கிட்ட பேசி செட்டில்மெண்ட் பண்ணி இருந்திருப்பாரு. எவ்வளவு தொகை கொடுத்தாரு, அந்த காசு எவ்வளவு அளவுக்கு போச்சு அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடைக்கவே இல்லை. இப்படியாக ஃபேஸ்புக்கை கண்டறிய மிக முக்கிய காரணமாக இருந்த எட்வர்டோ சாவரினையும் ஃபேஸ்புக்கை விட்டு துரத்தி அடிச்சிருப்பாரு.